நண்பர்களுக்கு வணக்கம். நான் இப்போ முடக்கத்தான் தொக்கு செய்ய போகிறேங்க. வானல் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹீட் ஆயிடுச்சு. நான் இப்போ எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகமெல்லாம் போடலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சிங்க. கடுகு போட போகிறேன். கடுகு பொரியுது. சீரகம், வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், எல்லாம் போட்டுக்கலாங்க. எல்லாமே பொரிஞ்சிச்சு. இப்போ முடக்கத்தான் கீரை போட்டுக்கலாங்க. முடக்கத்தான் கீரை கலர் கொஞ்சம் மாறக்கிறதுக்காக உப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க. அது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கரைச்சி வச்ச தக்காளி, புளி, மிளகாய், பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாங்க. தங்கிட்ட நல்லா வதங்கிடுச்சிங்க. நம்ம அரைச்சி வச்சதை போட்டுக்கலாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாங்க. நல்லா கலந்து விடணுங்க. எண்ணெய் திரிஞ்சு மேலே வரமையும் வதங்கணுங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா சுருளில் வதங்கட்டுங்க. மூடி போட்டு விட்டுருவோம். லாஸ்ட்டாக சீரகப்பொடி, மிளகு பொடி எல்லாமே போட்டுக்கலாங்க. நம்ம மூடி போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். அப்பப்போ நான் இடையில கிளறி விட்டுட்டே இருந்தேன். பாருங்கள், சூப்பராக சுருண்டு வந்துருக்கு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு, சீரகத்தூள், சோம்புத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பொடியை ஆட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ஒரு 10 days வச்சுக்கலாங்க. எண்ணெய் மேலே இருந்துச்சு 10 days வெளியே கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. அப்படிலாம் ஃப்ரிட்ஜில் பண்ணி நீங்கள் எவ்வளோ நாள் வருதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சுவையான முடக்கத்தான் கீரை தொக்கு தயாருங்க.